மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இருதய சம்பந்தமான நோய்க்கும் உணவுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பினை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாஜரின் வகைகளிலே என்ன இருக்கின்றது என்றால் பாலிசச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எனப்படுகின்ற மிகை நிரம்பின கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்றது. இந்த மிகை நிரப்பின கொழுப்பு அமிலங்களானது அதாவது பாலிசச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கின்றது. இந்த மிகை நிரப்பு கொழுப்பு அமிலங்களானது இந்த வகைகளிலே சேர்ந்த கொழுப்பு அமிலங்கள் எங்களுடைய உடலிலே இந்த கொலஸ்ட்ரால்லே இரண்டு வகையான கொலஸ்ட்ரால் இருக்கின்றது. HDL கொலஸ்ட்ரால், இரண்டாவதாக LDL கொலஸ்ட்ரால். அதாவது இந்த HDL கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படுவது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய கொலஸ்ட்ராலாகவும், இந்த LDL எனப்படுகின்ற கொலஸ்ட்ராலானது உடலுக்கு தீமை பயக்கக்கூடிய கொலஸ்ட்ராலாகவும் இருக்கின்றது. எனவே இந்த பாலிசச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எனப்படுகின்ற இந்த கொழுப்பு அமிலங்கள் எங்களுடைய உடலிலே இந்த LDL கொலஸ்ட்ராலை தான் அதிகமாக அதிகரிக்கின்றது. என்றபடியினாலே இந்த LDL கொலஸ்ட்ராலானது தான் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அனைத்து நாடிகளிலேயும் நாளங்களிலேயும் போய் படிகின்றது. இவ்வாறு படிகின்ற போதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் அந்த நாடியினுடைய அல்லது அந்த நாளத்தினுடைய அளவு, சைஸ் அல்லது அதனுடைய விட்டம் குறைவடைகிறது. விட்டம் குறைவடைகின்ற போதுதான் இந்த நாடி நாளங்களின் ஊடாக செல்லுகின்ற இரத்த ஓட்டம் பாதிப்படைகின்றது. எனவே உங்களுக்கு தெரியும், இருதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கு இருதயத்துக்கு இரத்தத்தை வழங்குகின்ற ரெண்டு பகுதி இருக்கின்றது. ஒன்று முடிவுறு நாளங்கள், முடிவுறு நாடிகள். ஆங்கிலத்திலே கொரோனரி ஆர்டரி அண்ட் வெயின் என்று சொல்லுவோம். இந்த முடியுறு நாளங்களும் நாடிகளும் என்ன செய்கிறது என்றால் இடது பக்கமாக போகிறது, வலது பக்கமாக போகிறது. எனவே இடது பக்கமாக போகின்ற இந்த நாடியானது எங்களுடைய இருதயத்தினுடைய 3/2 முன்பகுதிக்குத்தான் கூடுதலாக இந்த இடது பக்க செல்லுகின்ற முடியுறு நாடி இரத்தத்தை வழங்குகிறது. இந்த வலது பக்கத்திலே இருக்கின்ற முடியுறு நாடியானது எங்களுடைய இருதயத்தினுடைய பிற்பகுதியையும் அடிப்பகுதியிலேயும் தான் கூடுதலான அளவு இரத்தத்தை வழங்குகின்றது. எனவே இதன் அடிப்படையிலே எங்களுடைய இரத்தத்திலே இந்த HDL கொலஸ்ட்ரால் ஆனது அதிகரிக்குமாக இருந்தால் இந்த முடியுறு நாடிகளிலே போய் இந்த கொலஸ்ட்ரால் படிந்து இதன் மூலமாக இந்த இருதயத்துக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் குறைவடைகிறது. எனவே இவ்வாறு இந்த இரத்த ஓட்டம் குறைவடைகின்ற போதுதான் எங்களுக்கு இந்த இருதய சம்பந்தமான வருத்தங்கள் அல்லது மாரடைப்பு என்று சொல்லுவோம், சாதாரணமாக ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்று சொல்லுவோம், இந்த பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுகிறது. இன்று உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தமட்டிலே தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லுவோம், தொற்றா நோய்களிலே 1/3 பகுதியை இந்த இருதய சம்பந்தமான இழப்புகள், இந்த தொற்றா நோய்களினாலே ஏற்படுகின்ற மரணங்களை பார்த்தால் அதில் 1/3 என்ன, இந்த இருதயம் சம்பந்தமான நோய்கள் காரணமாகத்தான் ஏற்படுகிறது. எனவே எந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பது மிக 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 முக்கியமானது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த சாப்பிடாமல் இருப்பது, ஃபாஸ்டிங் இருப்பது அல்லது நோன்பு இருப்பது அல்லது விரதம் இருப்பது, இதை பற்றி பலதரப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் போகிறது. சில பேர் வந்து கேட்பார்கள், சில பேர் சொல்லுவார்கள், ஐயா சில பேர் இருக்கின்றார்கள் இரவிலே மட்டும்தான் உணவு அருந்துகிறார்கள், காலையிலே அவர்கள் அருந்துவதில்லை. அதாவது ஏறக்குறைய அவர்கள் 17-18 மணித்தியாலங்கள் உணவு அருந்தாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். எனவே இதை எங்களால் செய்ய முடியாது. இவர்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு நெஞ்சிலே ஒரு பெரிய ஒரு படபடப்பு ஏற்படுகின்றது என்பதை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். உண்மையாக தற்போது வெளிவந்த ஆய்வு முடிவுகளின்படி இந்த சாப்பிடாமல் இருக்கின்ற காலத்திற்கும்
ஒரு நோய்கள் இல்லாமல் வருகின்ற வாழ்க்கை காலத்துக்கும் இடையே தொடர்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. எனக்கு ஒரு மருத்துவ நிபுணர் தெரியும். அவர் எங்களுக்கு உங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆசிரியர். அவர் என்ன செய்வார் என்றால் சாப்பிடுவதே இல்லை, தேநீர் குடிப்பது இல்லை, சீனி பாவிப்பதில்லை. ஆனால் அவரும் கூட சரியாக அவருடைய 72 வயதிலே அவர் இறந்தார். இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்களினுடைய வாழ்க்கை காலம் 78 வருடங்களாகவும் பெண்களினுடைய வாழ்க்கை காலம் 80 வருடங்களாகவும் இருக்கின்றது. ஆனால் அந்த பெரிய வைத்திய நிபுணர் 72 வயதிலே இறந்தார். அவர் ஒரு விதமான மாமிச உணவை கூட எடுப்பதில்லை. இறைச்சி, மீன், முட்டை, பால், பசுப்பாலை எடுப்பதே கிடையாது. என்றாலும் கூட அவருக்கு இறப்பு ஏற்பட்டது. அவரும் மாரடைப்பினால தான், இருதயம் சம்பந்தமான நோயினால தான் அவர் இறந்தார். எனவே நீங்கள் யோசிக்கலாம், யாரும் யோசிக்கலாம், நான் கூட யோசித்திருக்கிறேன், இவர் ஒன்றுமே சாப்பிடுவதில்லை, என்னென்று இவ்வாறு வந்தது என்று யோசிக்கலாம். அப்படி அல்ல. அதாவது சாப்பிடாமல் இருக்கின்ற போது இவ்வாறு நாங்கள் ஃபாஸ்டிங் என்று சொல்லுவோம், நோன்பு இருக்கின்ற போது அல்லது விரதம் இருக்கின்ற போது வருகின்ற வாழ்க்கை காலமானது ஒருபோதுமே கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ரெகுலர் மீல்ஸ் என்று சொல்வோம், அதாவது ஒரு ஒழுங்கான உணவுகளை எடுப்பது மிகவும் முக்கியமானால் இது பெரிய பிரச்சனை என்று உலகம் முழுவதுமே பிரச்சனை. ஏனெனில் குடும்பங்களிலே கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைகள். எனவே எப்போதுமே கடையிலே உணவருந்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த கடைகளிலே நாங்கள் சொல்லுவோம் பொரியல் என்று சொல்லுவோம். பொரியலுக்கு பாவிக்கப்படுகிற இந்த எண்ணெயை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாற்றுவதே கிடையாது. நீங்கள் போய் பார்க்கலாம். என்ன செய்வார்கள்? திருப்ப 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 அந்த எண்ணெயிலே புது எண்ணெய், இந்த பழைய எண்ணெயிலேயே புது எண்ணெயை ஊற்றி 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 அவர்கள் பாவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணெயை நாங்கள் சூடாக்குகின்ற போது அதிலே இருக்கின்ற இந்த டபுள் பாண்ட்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது இந்த கொழுக்கு அமிலங்கள் இருக்கின்ற இரட்டை பிணைப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒற்றை பிணைப்புகளாக மாறி இந்த எண்ணெயிலே இருக்கின்ற இந்த நான் சொன்னது போல அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஆனது பொலிசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடாக மாறும். அதாவது இந்த உடலுக்கு தீங்க இல்லாத இந்த கொழுப்பு அமிலங்களானது அந்த எண்ணெயை நாங்கள் சூடாக்குகின்ற போது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களாக மாறுகிறது. எனவேதான் இந்த கடைகளிலே பாவிக்கப்படுகிற எண்ணெய்களை ஒருக்கா பாவித்து போட்டு உடனடியாகவே அவற்றை வீசிவிட வேண்டும், எறிந்துவிட வேண்டும். ஆனால் வர்த்தக நோக்கத்தின் காரணமாக இவ்வாறு நடைபெறுவதே கிடையாது. மீண்டும் மீண்டும் அதே எண்ணெயை அவர்கள் பாவிக்கின்ற போது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது எல்டிஎல் எனப்படுகின்ற கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இந்த எண்ணெயிலே சேரும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். கேட்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டுமாக இருந்தால் இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.